ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா கொண்டை? ஜிலேபி கொண்டை. ஒரு ஜிலேபி கொண்டை. நான் இப்ப வந்து இங்க என்ன வெந்தயம் வேகுது? வெந்தயம் வெந்துச்சு, அது கருவேப்பிலை போட்டுட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு. மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கரா மீன் குழம்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை சூடு பண்ணிட்டாங்க, வெந்தயம் கொஞ்சம் போட்டாங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாங்க, அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த ரெசிபி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சண்டை காய்ச்சி பிடிக்குமா? ஓகே, சூப்பரா இருக்குப்பா, பிடிக்கும். பூண்டு எடுத்துட்டு வரேன். பூண்டு எடுத்துட்டு வராங்களா? சிம்ல வைக்கணுமாப்பா? போயிடு, டென்ஷன் ஏத்தாத. சிம்ல தான் இருக்கு. பூண்டு போட்டாச்சு. பூண்டு இப்படியா போடுவேன்? என்னால இப்படி பூண்டே போட மாட்டாங்க. பூண்டு போடாம இருப்பாங்க யாரா? அது உரிக்க முடியல. அடுத்தது என்ன போட? வெங்காயம் போட போற. ஓகேங்களா? இப்படி கிராஸா நின்று போட வர வீடியோ தெரியல. அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு. ஓகேங்களா? வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். ஓகேங்களா? மீன் குழம்பு எங்க வீட்டுல இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு. இங்க அங்க இங்க காட்டுறா. முடிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஏமா, எத்தனை வெங்காயம், எவ்வளவு தக்காளி? வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிச்சு. இப்ப வந்து தக்காளியை போட்டுட்டாங்க பாருங்க. நல்லா பாருங்க, தக்காளி போட்டாச்சு. அக்கா, யார் வீட்டுல முடியல. இது வந்து இப்பதான் வாங்கினேன். என்னதுங்க ரேட்டா இருக்கு. மலாட்டு எண்ணெய் 1 லிட்டர் வந்து 250 ரூபாய். எண்ணெய் 250 ரூபான்னு அதுல போட்டிருக்கோம். ஆனா அது புண்ணாக்கு. அது புண்ணாக்கு. மல்லாட்டு எண்ணெய் ஆட்டும் போது தெரியும். ஆட்டிதாங்கெல்லாம் சாப்பிடுறாங்க. ஊருக்கு போக முடியாது பச்சத்தனால ஒரு பேக்கெட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தா இம்மா ரேட்டா இருக்கு. வெளியில இப்படிதான் காசு கொடுத்து வாங்கி தின்னுவாங்க போலாட்டேங்குது. அப்பா, நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் சரி வராது இது. ஏமா, அது 150 ரூபாமா? 150 ரூபாய் கம்மி காசா? எவ்வளோ? 180. மரச்சக்க எண்ணெய் எவ்வளவு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. 180 ரூபாய் தான் கிடையாது. இன்னும் என்ன வதங்கிட்டே இருக்குதா? வதங்கிட்டே இருக்கு. முதல்ல புளி கரைச்சி வச்சு எவ்வளவு புளின்னு எதுவும் சொன்னியா? புளி வந்து ஒரு புடி, இவ்வளோண்டு ஒரு புடிண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நாங்க வந்து 2 பேர் தான் இருக்கோம். பசங்க 2 பேர், சின்ன சின்ன பிள்ளைங்க தான். குழம்பு வந்து கொஞ்சமா தான் வைக்க போறோம். அதனால கொஞ்சமா நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கைப்பிடி அளவு புளி, ஒரு உருண்டை. ஓகேங்களா? நாம் இன்னுமா தக்காளி வெங்காயம் வதங்குது? ஆமாடா, வதங்கிட்டு தாண்டா இருக்கு. இப்ப வந்து புளியை கரைக்க போறேன். வதங்கியாச்சு. புளி வந்து கரைக்க போறேன். இது வந்து கொல்லையில ஆட்டணும் புளிங்க. கொல்லையில வந்து விளைஞ்சி எல்லாமே கொல்லையில விளையாது, புளிய மரத்துல விளையும். முருகா, கடு பேத்துறான்டா இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது நம்ம மரத்துல காய்ச்ச புளியங்க. ஓகேங்களா? அம்மா வந்து இடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? கொட்டை வேதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நான் எங்க ஊருக்கு போனா நான் காட்டுறேன். ஓகேங்களா? எப்படி இருக்கு பாருங்க புளிய மரம். ஓகேங்களா? புளிய மரம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்களா? யாரும் பார்த்து எங்க ஊர்ல இருக்கு. ஆமா, இப்ப வந்து நான் கரைச்சி ஊத்திக்க போறேன். புளிய ஊத்த போறேன். ஓகேங்களா? மீன் குழம்பு கண்களை காட்ட மாட்டீங்க. மீன் குழம்பு வீடியோ.
எங்க சைடு என்ன தண்ணி அள்ளி ஊத்துறிய? தண்ணி வந்து ஒரு 2 சொம்பு ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொஞ்சம் ஊத்திட்டாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். கன்றாவடி. இன்னும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? போடல. கன்றாவடியான சிக்கன் கடைக்காரன் போன அடிக்கிறான்டா. இப்ப இருங்க, மஞ்சத்தூள் போட போறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்தது இருங்க ஒரு நிமிஷம். முதல்ல அடுப்பு பத்த வச்சியா? அடுப்பு எரிஞ்சிட்டு தானே கிடக்குது. அடுப்பு ஏத்துறான். எரியுது போல. நான் என்னடா சாமி. அடுத்தது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள். ஓகேங்களா? ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா காரமா இருந்தா எங்க வீட்ல யாரும் பிள்ளைங்க சாப்பிடாதுக்கு பிரைஸ், அதனால லிமிட்டா தான் நான் போட்டுப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். காரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. நாங்கெல்லாம் வந்து தேங்காய் தான் அரைச்சு ஊற்றுவோம். நீங்கெல்லாம் வந்து வெறும் புளியை மட்டும் கரைச்சி ஊற்றுவீங்களா இல்லை தேங்காய் ஊற்றுவீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது அரைச்சி வச்சிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து நான் ஊற்றிக்க போறேன். தேங்காய் ஊற்றிட்டாங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் யாருமே போட மாட்டாங்க, நம்ம போடுவோம். அதுதான் டிஃபரெண்ட். நல்லா இருக்கும். தேங்காய் ஊற்றினாதான் எங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம சைடு ஊர் சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போடாமல் சாப்பாடுனே சாப்பிட ஒன்று வலிக்குது. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கு. தேங்காய் ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து முழுசாக எடுக்க முடியல வீடியோ. பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, குழம்பு வந்து தேங்காய் ஊற்றிட்டு கொதிக்க விட்டாங்க. கொதிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மீனை போட்டு எடுத்துட்டாங்க. மீனை போட்டு உடனே எடுத்துட்டாங்க. தேங்காய் ஊற்றி யாரெல்லாம் மீன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே சாப்பிடுவோம். ஹாய், மீன் குழம்பு எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. தேங்காய் ஊற்றி உங்கள் வீட்டில் யார் யார் செஞ்சுருக்கிறீங்களோ சொல்லுங்கள். மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேங்காய் ஊற்றி செஞ்சுருக்கோம். நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சு பார்த்தீங்களாண்ணா? பாருங்கள் மீன் குழம்பு காட்டுங்க. சங்கரா மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.